கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 15 வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அதே வார்த்தை ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. The joyful songs I now sing will be sung again in the hearts and homes of all your lovers. My loud shouts of victory will echo throughout the land, for Yahweh's right hand conquers valiantly. அப்போ இந்த வார்த்தை மூலம் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு தீர்க்க தரிசனமாக உங்களை பலப்படுத்த விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? ஜாய்ஃபுல் சாங்ஸ் அண்ட் டெஸ்டிமனி. அப்போ சந்தோஷத்தின் பாடல்களால நம்மை தேவன் நிரப்ப போகிறாராம். யாருக்கு அப்படின்னு சொன்னா, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரையே சார்ந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய நமக்கு அவர் சந்தோஷத்தின் பாடல்களை அவர் தரப்போகிறாராம். அது எங்கெல்லாம் தொடிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய வீடுகளில், நம்முடைய இருதயங்களில் அந்த பாடல்கள் எழும்புகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அந்த பாடல்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, உண்மையுள்ளவராயிருந்து எனக்கு இந்த காரியத்துல மிகப்பெரிய ஜெயத்தையும் விடுதலையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நீங்க பாடுவீங்க. அந்த பாடல் நீங்க மட்டும் இல்ல, குடும்பமாய் சேர்ந்து துதிக்கிற துதி கீதமாய் இனிமேல் அது வெளி வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ இந்த ஜெயம் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோன்னா, கர்த்தரின் வலது கரம், யாவேஸ் ரைட் ஹேண்ட். அப்ப அது எதை குறிக்குது அப்படின்னா, தேவனுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க போற வெற்றி, உங்களுக்கு கிடைக்க போற ரட்சிப்பு, உங்களுக்கு கிடைக்க போகிற விடுதலை, இது எல்லாம் தேவனுடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் உங்களுக்கு உண்டாக போகிறதை நீங்கள் காண்பீர்கள். இது எந்த விதத்திலையும் மனுஷ முயற்சியினால இந்த காரியங்கள் நடைபெற போகிறதில்ல. ஏன்னா இதை செய்கிறவர் தேவன். அப்படிப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து, உங்களுடைய கூடாரங்கள்ல, உங்களுடைய வீடுகள்ல, நீங்க குடியிருக்கிற இடங்கள்ல தேவன் ஒரு பெரிய சந்தோஷ ஜெய கீதங்கள் நீங்க துதிக்கும்படி தேவன் செய்ய போகிறார். அடுத்ததா அதே வசனத்துல இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது echoing praise, அதாவது loud shouts of victory will echo throughout the land அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, நிரம்பி வழிகிற நன்றி உணர்வினாலும் சந்தோஷத்தினாலும் தேவ பிள்ளைகள் நிரப்பப்பட்ட அந்த விடுதலையின் நிமித்தம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தினால நிரப்பப்படுகிறது தான். நிரப்பப்பட்டு தேவனை துதிக்கிற ஒரு துதிக்குள்ள அவருடைய ஜனங்கள் வருகிறதைத்தான் இந்த காரியங்கள் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ நம்முடைய டெஸ்டிமனிஸ், நமக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் செய்த மகத்துவமான காரியங்களின் நிமித்தம் எழும்புகிற சாட்சிகள் அது பரவி பாயுமா. அப்போ நம்ம குடியிருக்கிற இடங்கள் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்வாங்க? அறிந்து கொள்ளும்படியாய் நம்ம துதி சத்தம் எல்லா இடத்திற்கும் பரவுகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். யாத்திராகமம் 15:2 பார்க்கிறோம். அங்கே மோசே, மிரியாம் எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு பெரிய வெற்றி அங்கே கிடைக்கிறது. செங்கடலை தேவன் பிளந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை பின் துரத்தி கொண்டு வந்த பார்வோன் சேனை அங்கே கடலிலே அமிழ்ந்து போனதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். இதே பாடல்களை தான் நாமும் பாட ஆரம்பிக்கிற நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். உங்க கூடாரங்கள்ல, உங்க இருதயத்துல இந்த பாடல்கள் எழும்புகிற நாட்களுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. அதே போலதான் வேதத்துல எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் அங்கே ஒன்றுமே நடக்காதப்ப துதிச்சாங்க. அப்பவும் அவர்களுக்கு என்ன செஞ்சது? ஒரு பெரிய விடுதலை அங்கே கிடைத்ததை பார்க்கிறோம். யோசுவா
அங்க எரிகோ பட்டணத்தை பிடித்த பிறகு அவங்க பெரிய ஒரு ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். யோசபாத் ராஜா அங்கே யுத்தத்திற்காக பாடகர்களை முதலாவது அங்கே நிறுத்தி அங்கே மிகப்பெரிய ஒரு வெற்றியை எடுத்து அவர்கள் தேவனை துதித்து புகழ்ந்து பாடினதை நம்ம பார்க்கிறோம். இதே காரியம்தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நடக்க போகிறது என்று சொல்லி நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். எந்த காரியத்திலலாம் எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், விடுதலை வேணும், எனக்கு இதுல ஒரு வெற்றி வேணும்னு காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட ரட்சிப்பின் ஜெய கீதங்கள் தொனிக்கிற நாட்களுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஏசாயா 12:2-3 இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அப்போ அந்த ரட்சிப்பின் ஊற்றுகள்ல இருந்து நீங்க சந்தோஷமா மொண்டு கொள்கிற நாட்களுக்குள்ள, தண்ணீர் அந்த அற்புதங்களை மொண்டு கொள்கிற நாட்களுக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை இந்த வார்த்தை மறுபடியுமாய் உறுதிப்படுத்துகிறத பார்க்கிறோம். சங்கீதம் 126:1-2-3 அதை தான் சொல்லுது. எந்த சிறையிருப்புக்குள்ள நீங்க இருந்தாலும் அந்த சிறையிருப்பு நீங்க நிச்சயமாய் திரும்பும். அது திரும்பும் போது நீங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல நீங்க இருப்பீங்க. ஏன்னா இது எப்படி என் வாழ்க்கையிலயா இப்படி ஒரு அற்புதம், என் வாழ்க்கையிலயா இப்படி ஒரு மகத்துவமான விடுதலை, என்னுடைய வாழ்க்கையிலயா இப்படி ஒரு ரட்சிப்பு என்று சொல்லி அந்த சிறையிருப்பு திரும்புகிறதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நம்ப முடியாதபடி அப்படி ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தரப்போகிறார். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லி அவரை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக தேவன் அந்த இடத்திற்குள் உங்களை கொண்டு வருகிறார். உங்க கூடாரங்கள்ல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய கூடாரங்களிலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகைவை பார்த்து நீ சொன்ன வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் யார் யாருக்காகலாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஆத்தும ரட்சிப்பு, என்னென்ன காரியங்கள்ல இருந்தெல்லாம் ரட்சிப்பு, வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலையும் ரட்சிப்பு வேணுமே, இந்த கடன்ல இருந்து எனக்கு விடுதலையும் ரட்சிப்பு வேணுமே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணுமேன்னு சொல்லி கொண்டிருக்கிற அப்பா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை நீர் தொனிக்கப்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.